இந்தியாவை சேர்ந்த ஆவணப்பட இயக்குனரும் ஊடகவியலாளருமான கோம்பை எஸ். அன்வர் அவர்களை ஃப்ரண்ட்லைன் நிகழ்ச்சிக்கு நாம் நேர்கண்டோம். நான் வந்து கோம்பைங்கிற ஒரு சிறு கிராமம் தேனி மாவட்டத்தில் இருக்குது, தமிழகத்தில் இருக்க தேனி மாவட்டத்தில் இருக்குது. மலையடி பிரதேசம், மேற்கு மலை தொடர்ச்சியோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அதுதான் எனது சொந்த ஊர். அங்கேருந்து வந்தோம். காட்சி தகவலியல் துறை, விஷுவல் கம்யூனிகேஷன், அதுதான் நான் வந்து படித்து வந்தேன். வரலாற்றில் இயல்பாகவே எனக்கு ஆர்வம் இருக்குது. அதோட அடிப்படையாக வந்து ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர், அந்த கருத்தியலை வந்து ஒருமித்து போகக்கூடியது. இதுதான் என்னோடய பேக்ரவுண்ட் சொன்னேன். ஸோ படிப்பு முடிச்சுட்டு நான் காட்சி தகவல் இதில் பல்வேறு துறைகளில் நான் ஒரு புகைப்பட கலைஞராகவும் பத்திரிகையாளராகவும் ஊடகத்துறையில் வெவ்வேறு இதில் வந்து பணியாற்றியிருக்கேன். ஒரு காலகட்டத்தில் வரலாறில் வந்து குறிப்பாக தமிழக வரலாறு எனக்கு ஆர்வம் இருந்தது. அதில் முஸ்லீம்களோட வரலாறு வந்து சரியாக சொல்லப்படலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு எழுந்தது. முஸ்லீம்களோட வைக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகள் வந்து தவறானவை அப்படின்னும், அந்த தவறுகளுக்கெல்லாம் வந்து வரலாறு தான் ஆதாரமாக காட்டப்படுது அப்படிங்கிறதும், ஸோ ஒரு தவறான வரலாறு இருக்குது, அதை வந்து சரி செய்யணும் அப்படின்னு ஒரு காலத்தில் எண்ணம் வந்தது. அதிலிருந்து வந்து நான் கடந்த சில வருடங்களாக வந்து என்னோடய பொதுவான பணி, காட்சி தகவலில் துறையில் என்னோடய பணிக்கு இடையில் இந்த தமிழக முஸ்லீம்கள் வரலாறு, தமிழ் முஸ்லீம் வரலாறு, தமிழக முஸ்லீம்கள் தமிழ் முஸ்லீம்கள் ரெண்டும் வேறு வேறு. ஏன்னா தமிழகத்தில் வந்து உருது பேசக்கூடிய முஸ்லீம்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே, ஏன்னா நீங்கள் ஒன்றை விட்டு ஒன்றை பார்க்க முடியாது. தமிழ்நாட்டு வரலாறுனா எல்லாத்தையும் எனக்கு மாதிரி இந்த எப்படி தான் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓவரால் இந்த ஒரு சரியாக சொல்லப்படாத, தவறாக சித்தரிக்கப்பட்ட வரலாற்றை வந்து அதை நம்ம வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பணியாக கொஞ்ச நாள். ஆவணப்படம்ங்கிறது வந்து நான் சொன்னேன், எனக்கு ஏற்கனவே வரலாற்று இதில் தான் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம். ஸோ ஒரு காலகட்டத்தில் நான் இந்த சொன்ன இந்த தவறான வரலாற்று சித்தரிப்புகள் இருக்குது அப்படிங்கிறப்போ வந்து அதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ட்டு ஆரம்பித்தோம். பத்திரிக்கையில் கேள்வி கேட்கணும். ஒரு பொய் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறப்ப கோபல்ஸ் லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அது உண்மையாயிரும் அப்படிங்கிறப்ப, அப்போ இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக கட்டமைக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னு நினச்சேன். அதை நான் பத்திரிக்கையில் எடுத்து இது பண்ணப்போ அது பத்திரிக்கையில் ஓரளவு ரீச் பண்ண முடிஞ்சது. பத்திரிக்கை அது போக வந்து நேரடியாக வந்து சிலரை தவறாக எழுதுறதை இது பண்ணுறது எல்லாமே வந்து ஓரளவுக்கு இருந்தால் கூட இதை பொது மேடைகளில் பேசுகிறப்ப நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனால் வரவேற்பு இருந்தாலும் கூட அது ஒரு சின்ன கூட்டத்தோடு நின்றுது. அப்போ இதை பெரிய நம்ம எல்லா ஊருக்கும் போய் பேசிகிட்டு இருக்க முடியாது, அதுக்கான நேரமும் கிடையாது, என்னோடய தொழில் வேறு. இப்போ அதற்கான ஒரே குறுக்கு வழியாக நான் பார்த்தது, சரியானதாக பார்த்தது வந்து ஒரு ஆவணப்படமாக எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அது உலகம் முழுக்க அது அனுப்ப முடியும். நம்ம இல்லாமலே ஈஸியாக வந்து அந்த படம் வந்து ஒரு 100 பேரை வந்து ஒரே நேரத்தில் சென்றடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உலகத்தின் பல்வேறு கோடிகளுக்கு செல்லக்கூடியது இருக்குன்ட்டு அப்படி தான் வந்து ஆவணப்பட, இந்த தமிழ் முஸ்லீம் சொந்தமான ஆவணப்படத்தில் நான் இறங்கினேன். இல்லாட்டி எனக்கு பொதுவாக காட்சி தகவல் எனக்கு விருப்பமான ஒரு இது மூலமாக வந்து ஒரு படம் வந்து 1000 வார்த்தைகளுக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இன்னும் விஷுவல் மீடியமில் டெலிவிஷனில் வந்து இன்னும் ரொம்ப ஈஸிங்கிறப்ப அதுதான் நான் தேர்ந்தெடுத்தது. நம்மளோட கருத்துக்கள் வந்து நம்ம மக்களுக்கு ஏதோ ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். அதுக்கு வந்து இந்த ஆவணப்படம்ங்கிறது ஆவணப்பட மூலம் வந்து செய்ய முடியும் தான். இன்றைக்கி ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சிக்கல் ஒன்றும் இருக்குது. அதாவது இந்த தகவல் தொழில்நுட்பம் இது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து தாராளமயமாகிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து அதோட சாதனங்களோட விலைகள் வந்து குறைஞ்சிக்கிட்டுருக்கு, எல்லா கையிலையும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு செல்ஃபோன் அலைபேசி இருந்தால் வந்து கையில் இருந்தால் நீங்கள் வந்து அதை வச்சு இன்றைக்கி வெறும் பேசுகிறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் படமும் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், அந்தளவுக்கு வந்து இதாகிட்டுருக்கு. அப்போ இந்த ஆவணப்படம் அப்படிங்கிறது குறித்தே வந்து ஒரு தவறான புரிதல் இருக்குது. ஒரு உட்கார வச்சு ஒருத்தர் பேசுகிறது அப்படிங்கிறது இது பண்ணாலே ஆவணப்படம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. பல்வேறு ஆர்வத்தில் நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் வந்து அந்த சரியான புரிதல் இல்லாமல் பண்ணுறப்போ வந்து அது ஒரு சிக்கலாக, அது எஃபெக்டிவ் இல்லாமல் போயிடுது.
இளைஞர்களுக்கு வந்து இதுக்குள்ளே வரணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடியது வந்து நல்ல ஆய்வுகள் முதல்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி தரமான ஆய்வுகள் நீங்கள் செஞ்சுட்டு வரணும். ஆராய்ச்சி செஞ்சுட்டு இது சொல்லக்கூடிய கருத்தை வந்து நல்லா பல்வேறு முனைகள்லேருந்து பல்வேறு தரப்புகள்லேருந்து ஆய்வு செஞ்சுட்டு வர்றது அவசியம். ஒன்று வந்து ஒரு விஷுவல் நாலேஜ் இருக்கணும், அது வந்து ரொம்ப அவசியம். ஸோ அந்த விஷுவல் நாலேஜுக்கு வந்து நீங்கள் வந்து பெயிண்டிங்ஸை பார்க்குறது, மற்ற பெரிய நல்ல அருமையான திரைப்பட கலைஞரோட திரைப்படங்களை பார்க்குறது, இது எல்லாம் வந்து கருத்துக்களை மட்டும் நம்ம உள்வாங்கிறது இல்லை, நம்ம அந்த விஷுவல் லாங்குவேஜை நம்ம உள்வாங்குறோம். ஏன்னா அந்த விஷுவல் லாங்குவேஜ் நல்லா இருந்தால் தான் வந்து உங்களோட ஆடியன்ஸை அவங்க பார்வையாளர்களை வந்து உட்கார வைக்க முடியும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த 2 கருத்துக்கு தேவையான ஆய்வு, இன்னொன்று வந்து இந்த காட்சி அமைப்பு, இது 2ம் வந்து இந்த துறையில் வர வேண்டியவர்கள் வந்து மிகவும் கவனித்து இது பண்ண வேண்டியது நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முஸ்லீம்கள் பற்றி பல தவறான சித்தரிப்புகள் இருக்குது சமூகத்தில். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து இந்த வளர்ந்து வரக்கூடிய நாகரிக சமூகம்னு சொல்கிறோம். நாகரிக சமூகம்னாலும் இன்றைக்கி வந்து ஒரு நகர்ப்புறமயமாயிட்டிருக்க ஒரு இயந்திரகதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்ருக்கோம். யாருக்கும் வந்து அதிக நேரம் கிடையாது, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான். அப்போ நகரங்களில் வாழ்ந்தால் கூட நம்ம வந்து ஆங்கிலத்தை சொன்ன ஒரு கெட்டோ மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறோம். அந்த ஒரு 4 சுவருக்குள்ள வாழ்க்கை, அதை தவிர உலகங்கிறது பெருசாக தெரியாது. ஆஃபீஸ் போனால் அந்த ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ இது வந்து பல தவறான புரிதலுக்கு வழிவகுத்துருக்கு. இன்னொரு சமூகத்தை பற்றி தெரிஞ்சுக்காமலே வந்து மற்றவங்க சொல்கிறத வச்சு இதுதான் அப்படின்ட்டு வந்து குயிக்காக ஒரு வேகமாக ஒரு முடிவு கூறக்கூடியது இருக்குது. அதை வந்து போக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி பல தவறான புரிதல்கள், அதுவும் வரலாற்று ரீதியாக வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக பல கருத்துக்கள் வந்து வேண்டுமென்றே வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று தவறான புரிதல்னால, இன்னொன்று வந்து காலனிய ஆதிக்கவாதிகளோட காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து ஆள்றதுக்காக, இந்த மக்களை ஆள்வதற்காக, ஆசியாவில் இருக்கும் மக்களை ஆள்வதற்காக பிரித்தாளும் அந்த தேவைக்காக வந்து சில இதை கட்டமைக்கிறாங்க. இது எல்லாம் தான் வந்து இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அவர்கள் உபயோகிக்கக்கூடிய சொற்கள், அது முகமது படையெடுப்பு, முஸ்லீம் இன்வேஷன், கட்டாய மதமாற்றம், இது எல்லாம் வந்து முஸ்லீம்களை எதிராக வந்து ஒரு பொது சமூகத்தை வந்து திருப்பி விடக்கூடிய இது. இந்த வார்த்தைகளை, இந்த மாதிரி எழுதப்பட்ட வரலாறுகளை வந்து நாம் கேள்வி கேட்காத வரை முஸ்லீம் சமூகம் வந்து மறுபடியும் அடி வாங்கி கொண்டு தான் இருக்கும் பல்வேறு இடங்களில். நேற்று வந்து இலங்கையாக இருக்கலாம், இன்றைக்கி அது வந்து வேறு ஒரு இந்தியாவில் ஒரு பகுதியாக இருக்கலாம், மியான்மராக இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து இந்த வரலாற்று தவறுகளை சரி செய்யாமல் வந்து நம்ம இது பண்ண முடியாது. அதற்கான முயற்சி தான் யாதும். அப்படி அது நீங்கள் தமிழ் முஸ்லீம் உறவுகள்னு கேட்டது எனக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். ஏன்னா இங்கே இலங்கை வந்து இறங்கின பிறகு தமிழர்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை பிரிச்சே பார்த்தது கிடையாது. அங்கே வந்து கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி உறவு முறைக்குள்ளே தான் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து அப்படி தான் இருந்திருக்கு. ஒருவேளை இலங்கையில் கூட அப்படி இருந்திருக்கலாம். 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அந்த மாதிரி உறவு முறைகள் இருந்திருக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஒரு மேற்கத்திய தேசியம் அப்படிங்கிற ஒரு இது வந்த பிறகு வந்து எல்லாம் மத ரீதியாக அது இதுன்னு பிரிஞ்சு இதாக இருக்கலாம். ஸோ அங்கே தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய சூழல் தான். அங்கேயும் நாங்கள் சண்டை போடாமல் இல்லை. ஆனால் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வராமல் இருக்காது. ஆனால் சண்டை போட்டு முடிஞ்ச பிறகு அதுக்கடுத்து சமாதானமாக வந்து ஒற்றுமையாக போகக்கூடிய அந்த இது இருந்திருக்கு. ஸோ பல்வேறு இது உங்களுக்கு நாயக்கர் சமூகம் வந்து மாமா மாப்பிள்ளை அப்படின்னு கூப்பிடக்கூடியது, பிறன்மலை கள்ளர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து சீயா அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சமூகத்து கூட ஏதாவது ஒரு உறவு முறையில் தான் அங்கே தமிழ் முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட ஒரு குடும்ப சூழல் தான். எல்லாருமே ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கக்கூடியது தான் இருக்குது. அந்த நிலை இங்கேயும் வரணும்னு நினைக்கிறேன். தமிழ் முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, பொதுவாக என்னோடய பார்வையில் என்ன சொன்னால், இலங்கையில் இருக்க தமிழ் முஸ்லீம்களுக்கு ஒரு இன்றைக்கு வந்து ஒரு வரலாறு காணாத ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. இவ்வளவு அழிவுகள் சந்திச்சிருக்கீங்க, நீங்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இலங்கை சமூகமே வந்து அழிவுகளை பேரில் சந்திச்சிருக்கு. ஆனாலும் இன்றைக்கி வந்து இந்த கடந்த காலத்தை மறந்து ஒரு புதிய இலங்கையை கட்டமைக்கிறதுக்கு வந்து 2 சமூகங்கள்,
இந்து சமூகத்திற்கும் சிங்கள சமூகத்திற்கு இடையில பாலமாக இருந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு வந்து முஸ்லீம்களுக்கு இன்றைக்கி இருக்குது. அதை செய்கிறது முக்கியம். அது உறவு முறைகளை அங்கே இருக்க மாதிரி இங்கேயும் வந்து பலப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய டாக்குமெண்ட்ரிலே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது. அதில் கடைசியாக பேசக்கூடிய நபர், உறவுமுறை பற்றி பேசக்கூடிய வந்து ஜோடி குரூஸ்ங்கிற நண்பர் வந்து பேசுகிறார். அவர் வந்து மீனவ சமூகத்தை சார்ந்தவர், பரதவர்னு சொல்லக்கூடியவர். இப்போ வரலாற்று ரீதியாக வந்து கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்னால் முதலாக கிறித்துவத்தை ஒரு ஒட்டுமொத்த சமூகமே ஏற்றுக்கொண்டது அந்த பரதவ சமூகம்தான். அதற்கு காரணம் வந்து முஸ்லீம்களுக்கும் அவர்களுக்கு இடையிலிருந்து சண்டை. அங்கே இருந்தக்கூடிய தமிழ் முஸ்லீம்களுக்கும் பரதவர்களுக்கும் நடையிலிருந்து சண்டை சச்சரவு. அதில் இதுக்கு பயந்துக்கிட்டு தான் வந்து அவங்க வந்து தங்களுக்கு பாதுகாப்பு தேடி பரதவர்கள் வந்து போர்ச்சுகீஸர்களை நாடுகிறார்கள். இப்போ போர்ச்சுகீசியர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, பாதுகாப்பு தரோம், நீங்கள் மதம் மாறினீங்க, நீங்கள் வந்து போர்ச்சுகீசியர்களோட மன்னருக்கு கீழே வர்றீங்க, நாங்கள் பாதுகாப்பு தரோம். இவங்க மதம் மாறுறாங்க. இப்படி தான் வந்து அந்த மத மாற்றமே நடந்து அதுக்கடுத்து முஸ்லீம்களுக்கும் போர்ச்சுகீசர்களுக்கு இடையில் முஸ்லீம்களுக்கு கூட வந்து நாயக்கர்கள், இந்த ஆட்சியாளர்களும் இவங்களுக்கு எதிராக போர்ச்சுகீசியர்கள், பரதவர்களும் பல இடங்களில் சண்டை நடக்குது. பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே அந்த சண்டை வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. பல்வேறு முஸ்லீம் கிராமங்கள் சூறையாடப்படுகின்றன. அதே மாதிரி பரதவ கிராமங்கள் நகரங்கள் சூறையாடப்படுகின்றன. இது எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் போர்ச்சுகீசியர் போயிடுறாங்க, அடுத்து டச்சு வர்றாங்க, அதுக்கடுத்து ஆங்கிலேயர் வர்றாங்க. அப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதாவது இந்த போர்ச்சுகீஸில் வருவாங்க, போயிடுவாங்க, டச்சு வருவாங்க, போயிடுவாங்க, இவங்கெல்லாம் வந்து வெளியேருந்து வர்றவங்க. ஆனால் முஸ்லீம்களாகட்டும் பரதவர்களாகட்டும் இங்கே தான் இருக்கக்கூடியவர்கள். நாம் தான் இங்கே காலகாலமாக இருக்க போகிறோம். சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால வந்து 2 பேர்த்துக்குமே பேரழிவு தான். அப்போ ஒரு உடன்படிக்கை, ஒரு உறவு முறைக்குள்ளே வர்றாங்க. நீங்கள் வந்து சித்தப்பா சித்தி, அந்த சாச்சி, அந்த உறவு இல்லை, நமக்குள்ளே எதுக்கு சண்டை அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து 100 வருடங்களுக்கு மேலே அந்த கிராமங்களில், அந்த பகுதியில் வந்து ஒரு அமைதி நிலவுது. எல்லாருமே வந்து ஒன்றா முன்னேறி இருக்காங்க. ஸோ அந்த இது வந்து ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை, ஒரு ஏற்றுக்கொள்ளுதல், மற்ற கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளுதல், இது எல்லாமே வந்து அதோட எல்லாத்துக்குமே இழப்பு இருக்குது. இன்றைக்கி இந்த போர்னால் வந்து பயனடைஞ்சவங்கன்னு யாருமே கிடையாது. குடும்பங்களை, பொருளை இழந்தவங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட இழப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த முஸ்லீம்ஸ், தமிழர்கள், தமிழ் முஸ்லீம் சொல்லி தான் சொல்லுவாங்க, எல்லாம் வந்து மன்னிப்போம், மறந்தோம் அப்படிங்கிற ஒரு இது தேவை. நம்ம பழைய விஷயங்கள் கட்டாயம் வந்து நடந்த தவறுகளுக்கு வந்து அதற்கான பொறுப்பேற்க வேண்டியது, தண்டிக்கப்பட வேண்டியது, அதையெல்லாம் ஒரு பக்கம் நடக்க வேண்டியதுதான். ஆனால் அதை தாண்டி வந்து உறவுகளை பலப்படுத்தக்கூடிய வேலைகளை வந்து சமூகமும் சமூக தலைவர்களும் செய்கிறதுக்கு தேவை. இப்போ என்னோடதில் தொடர்ச்சி தான். இப்போ ஆவணப்படுத்தல் அப்படிங்கிறது வந்து நான் அந்த யாதும் வந்து முதல் பகுதி தான் முடிஞ்சிருக்கு. 2வது பகுதி, 3வது பகுதி. 2வது பகுதி வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா என்னுடைய தமிழ் முஸ்லீம்ங்கிற அடையாளமோ, தமிழ் அடையாளமோ வந்து புலம்பெயர்ந்த தமிழர்களில் சேர்க்காமல் கொண்டு வர முடியாது. என்னோட உணவு முறையிலேருந்து பல்வேறு பழக்க வழக்கங்களில் அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த தாக்கம் இருக்குது. அப்போ அதை வந்து பதிவு செய்யணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிருக்கேன். ஸோ அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு